ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷினு. இது ப்ராப்ளம் என்னன்னா, அதாவது வாட்டர் வந்து நம்ம இன்லெட் வால்லேருந்து உள்ள நமக்கு வரப்போ டைரெக்டாக வந்து வெளியில் போகுது அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து அந்த ரப்பர் வந்து க்ளீன் பண்ணி கூட போட்டாச்சு. திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி வந்து கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குன்றது தான் வந்து கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறையா போச்சு. நான் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு 15-20% வந்து தண்ணி வந்து நமக்கு நிற்கவே இல்லை, போய்கிட்டே இருந்தது. பொதுவாக வந்து நம்ம ட்ரம்மில் இருந்து நமக்கு துணியிலேருந்து ஏதாவது அழுக்கோ இல்லைன்னா ஒரு பின்னு அந்த மாதிரி ஏதாவது போய் அங்கே மாட்டிச்சு அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து நிற்காம போவோம். நம்ம அதை க்ளீன் பண்ணால் கூட நமக்கு போட்டோன்னே திருப்பி வந்து சரியாக போயிடும். திருப்பி நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து லப்பர் வந்து புதுசு மாதிரி இருக்குது, இருந்தால் கூட நமக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹார்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ அந்த ரப்பர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சாம்சங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வந்து யாராக இருந்தாலும் பண்ணிடலாம். வேர்ல்ஃபுல் மிஷின் மட்டும்தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து மாற்ற முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரப்பர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, க்ளீன் பண்ணி போட்டால் கூட நமக்கு வந்து நிற்கலை. ஸோ நம்ம வந்து புதுசு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அது அந்த செட்டாக நமக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த எல்போலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த ரப்பர் அந்த கேப் மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். ஒருவேளை அந்த கேப்பு கூட பழசே நமக்கு நல்லா இருந்தால் கூட அதே கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, உள்ள அந்த ஸ்ப்ரிங்கு கூட நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணாது சரியா. அதனால கூட நமக்கு தண்ணி வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கும். அந்த ப்ரெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இல்லைன்னா கூட அந்த மாதிரி நடக்கும். இது ஜஸ்ட் வந்து ஒரு லாக் டைப் மாதிரி தான் இருக்கும். அது உள்ள நமக்கு லாக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக மூவிங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த எல்போ பீஸ்க்குள்ளே நம்ம அந்த ரப்பரை வந்து உள்ளே விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கியர் ஷிஃப்டருக்குள்ளே நம்ம வந்து அந்த நடுவில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயராக அது உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ட்ரெயின் மிஷின்லேருந்து வர்ற அந்த சின்ன டேக் வந்து அது உள்ளே நம்ம வந்து செட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு வேளை மாற்றி போட்டால் கூட நமக்கு வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஹேண்ட்லேயே முடிச்சிடலாம் இந்த சாம்சங் மிஷினை பொறுத்த வரைக்கும். எல்ஜி மிஷின் கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டஃப் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ஃபுல் மட்டும்தான் சொல்லலாம். அது ரொம்ப கொஞ்சம், அதாவது டெக்னீஷியனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், நான் டெக்னீஷியனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுக்க மாட்டாங்க, உள் பக்கம் கொடுப்பாங்க. நீட்டாக டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து வெளியில் போகுதா இல்லை நிற்குதா அப்படின்னு பார்க்கலாம். 100% வந்து பக்காவாக செட் ஆகும். தண்ணி திறந்து விட்டாச்சு. ட்ரம்மில் கூட தண்ணி வந்து கொஞ்சம் நிற்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் பேக் சைடில் வந்து தண்ணி போகுதா இல்லையா அப்படின்னு. தண்ணி வந்து எதுவும் வரல. ஸோ இது ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் வராமல் இருக்கும், ஒரு வாட்டி நம்ம ஸ்பின் போட்டதுக்கப்புறம் திருப்பி வரலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இழுத்து தண்ணியை வெளியில் விட்டு திருப்பி அரெஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். தண்ணி வெளியில் இழுக்கிறோம், வருது, விட்டோன்னா தண்ணி வந்து பக்காவாக நின்றுச்சு. ஸோ நீட்டாக வந்து செட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.